கார்னர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி November 14 சில்ட்ரன்ஸ் டே வேறு. ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் சுட்டி குழந்தைகளுக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் கூட. ஓகே, நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். பிகாஸ் எல்லாருமே முக்கிய காரணமாக ஸ்பாட் பண்ணுறது ஒரே விஷயந்தான், கோவிட். இந்த கொரோனா இது முடியணும், அந்த பிரச்சனை கூடிய சீக்கிரத்தில் முடியணும். ஸோ அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பிகாஸ் தீபாவளிலாம் ஒரு ஏன்ஷியன்ட் ஒரு டாக் இருக்குது. தீப ஒளி இது பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறது ஒரு தீமை போய் ஒரு புதுசு உருவாகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் ஒரு ஹோப்பில் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லாக போய் அதோட பர்த்டே ஃபஸ்ட் இயர் பர்த்டே வந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக போயிட்டுருக்கு கோவிட். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே கைஸ். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் டே. அண்ட் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்வீட்ஸ் எடுத்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பசங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சு, பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் அதுவும் புதுசாக படம் வேறு விட்டுருக்காங்க. ஏற்கனவே ரீசெண்டாக சூரியனை போட்டு விட்டாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் வேறு விட்டுருக்காங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா நானும் அந்த படத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் வீடியோ ஷூட் பண்ணலாமே அப்படின்ட்டு ஸோ அங்கேயே உட்காந்து பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றுட்டேன். பார்த்தீங்கன்னா கூலர்ஸ் அதுக்காக தான். வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கூலர்ஸ் போட்டேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கு இதுவும் பார்க்கறதுக்கு, அதனால தான் போட்டேன். நீங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலனாலும் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா சவுண்டு நல்லா கேட்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் என்ன தான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாலும் நாங்களாம் அடங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி காலிலேருந்து ஒரே வெடி சத்தமாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பட் இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி வரப்போகுது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் உருவாகிடும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போது டமால் வெடிக்க ஆரம்பிச்சிடும், பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே எனக்கு அந்த ஃபீல் இல்லை. நாளைக்கு தீபாவளி என்னடா ஒன்றுமே காணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, சுற்றி சவுண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தேன், போய்ட்டு ஜஸ்ட் ஒரு குட்டி 1000 வாலா மட்டும் போட்டுட்டு உக்காந்துட்டேன். அண்ட் ஓகே கைஸ், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தீபாவளியை, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்க இருந்தீங்கன்னா பட்டாசு பார்த்து பத்திரமா வெடிங்க. கூட பெரியவங்க நிறையா வச்சுட்டு வெடிங்க. அண்ட் பெரியவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் விஷ் ஆல் ஹாப்பி தீபாவளி. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ்.